La 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 la. சரளா மேடம், சொல்லுங்க சத்யபாண்டு சார். உங்க புருஷன் போய் என்னோட புருஷன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? இதத்தானே நீங்க கேட்க போறீங்க சத்யபாண்டு சார்? ஆமா. ரெண்டாவதா திரும்பவும் கல்யாணம் பண்ணி அவனுக்கு சேவை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. ஓ அப்படியா? அப்போ உனக்கு சேவை செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் கீழே இருக்கிற என்னோட சந்ததிக்கு யாரு சேவை செய்வா? அதானே சத்யபாண்டு சார் சொல்ல வந்தீங்க? ஆமாம் சரளா. என்ன கிட்ட கிட்ட வர? உங்களுக்கு தினமும் டவுட் மேல டவுட் வருதுல்ல, அதான் இன்னைக்கு உன் டவுட்டோட டிஸ்க் பிரேக்க காலி பண்ணி. அப்படியா? இங்க பாரு, என்னோட சந்ததிய சந்தோஷப்படுத்தணும்னா சாலிடா சேவை செய்யணும். வாய மூடி வை, வாய்க்குள்ள கொசு கிசு போயிட போகுது. சொல்லு, கீழே இருக்கிற உன் தம்பி எவ்வளவு சாலிடா சேவை செய்வான்? என்ன பாத்ரூம் வருதா? 2 மணி நேரமா? இல்ல, நிமிஷங்கள். நிறைய ஆம்பளைங்க 2 நிமிஷம் வேலை செய்யறவனுங்க தான் இருக்கீங்கல்ல. பின்ன 2 நிமிஷம்னா 120 செகண்ட்ஸ் சரளா. ஆஹா, அது ஏதோ 120 நிமிஷம் மாதிரி சொல்ற. வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கடா. ஒண்ணுக்கு உதவாத சத்யபாண்டு. சத்யபாண்டு, 2 நிமிஷத்துல உனக்கு என்ன சுகம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன சுகத்தை கொடுப்ப? சந்தோஷம் வேணும்னா ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும், அவ்வளவுதான். 2 நிமிஷம் பண்ணா சந்தோஷம்லாம் கிடைக்காது, சோகம் தான் கிடைக்கும். சத்யபாண்டு, நான் இப்பெல்லாம் என் வாழ்க்கையோட சோக கதையை நினைச்சு அழுவுறது இல்ல. கீழே இருக்கிற என் தங்கச்சியோட சோகத்தை நினைச்சுதான் அழுவுறேன். உன்னோட அந்த தம்பி டிக்கு டிக்குன்னு மணி அடிச்சு என் தங்கச்சி கூட 2 நிமிஷம் விளையாடுவான். ஓஹோ. உன்னோட தம்பி அவங்கிட்ட இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்ததும் டொங்குன்னு தொங்கிடுவான். ஆனா உன் பொண்டாட்டி கீழே இருக்கிற தங்கச்சியோட கண்ணீரை துடைக்க உன்னால முடியுதா? காமம் தீர்ற வரைக்கும் கண்ணீர் வந்துகிட்டே தாண்டா இருக்கும். அதனால உன் பொண்டாட்டி தங்கச்சியோட கண்ணீர் நிக்கிற வரைக்கும் கீழே இருக்கிற உன் தம்பிய என் கண்ணுல நான் பார்க்க கூடாதுடா. ஓகே சரளா மேடம்,